அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு பாருங்கள், இந்த டப்பு எடுத்திருக்கேன் கம்போஸ்டோட பாலி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது 2 நாளாக சேர்ந்தது கம்போஸ்ட் சேர்ந்ததுங்க. கொஞ்சம் வீடியோ பெருசாக இருந்தாலும் லாவுக்கும் கட் பண்ணிடாதுங்க. பாருங்க நானும் எப்படி கம்போஸ்ட் போடுறேன்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், கொய்யாக்காய் எல்லாமே அழுகுனதாக இருக்குது பாருங்க. 2 நாள் இது இந்த கீரை காம்பு எல்லாம் இருக்குதுங்க. பார்த்து போடுவோமா. இது ஏற்கனவே கம்போஸ்ட் பண்ண மண் தாங்க. இது கம்போஸ்ட் பண்ண மண். ஏன்னா லாவுக்கு இதில் நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கும், நல்லா பெருக்கிறோம். இதில் கொஞ்சம் காது மண் போட்டுக்கணும். நம்ம மேலும் மேலும் இந்த இதை வளப்படுத்த என்ன ஆகும், நம்மளுக்கு மண்ணுக்கு நல்ல வளம். இந்த பழைய மண்ணில் காய்கறி வேஸ்ட்டு போட்டு வச்சேன். இங்கே பாருங்க, ஒன்று கூட இல்லை. இது ஒரு 2-3 மாதம் ஆச்சு போட்டு அப்படியே வச்சுட்டு இன்றைக்கி இதை கம்போஸ்ட் போடலான்ட்டு எடுத்தேங்க. இந்த இதில் காது போட்டுக்கிட்டு காட்டுறேன். காது மண் இந்த பாருங்க போட்டேன். இதில் இந்த காய்கறி கழுவு எல்லாம் அள்ளி வச்சு இதில் கிடக்கிற பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்துருவோம். ஒன் பையாக அப்படி கொஞ்சம் மண் கலந்து இந்த கம்போஸ்ட் மண்ணை கலந்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, லவக்குன்னு நம்மளுக்கு கம்போஸ்ட் ஆயிரும். யாரும் அருவருப்பெல்லாம் படக்கூடாது. நம்ம வீட்டு கிச்சனில் உள்ள கழிவு தான் தவறுங்க. இந்த மண் கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் பரட்டி விட்டு வச்சோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு கம்போஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஏற்கனவே போட்டிருக்கேன். நிறையாவது போட்டு வச்சுருக்கேன். மண்கலவை கலந்து வச்சுருக்கேன் பாருங்க. கண்ணக்குடையில் சேர்த்து வச்சுருந்தேன். போட்டு கொண்டாந்து மாடியில் கொட்டி மூடி வச்சுருந்தேன். தக்காளி இதெல்லாம் இருந்ததுன்னா அழுகுனாப்பில் இருக்குங்க. தக்காளி, புதினா, பாருங்க வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. இது நம்ம இதில் மண்ணை கலந்துட்டோம்னா லவக்குன்னு மக்கும். அதுதான் அவளுக்கு கீழே வேஸ்ட்டு வராது. கீழே மண் போட்டிருக்கோமா, இந்த மாதிரி யாரெல்லாம் கம்போஸ்ட் பண்ணுவீங்க. நம்ம வீட்டில் உள்ள கழிவுல பாருங்கள், உரம் காசு கொடுத்து வேலைக்கு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த கீரை காம்பு எங்கள் வீட்டில் கீரை செஞ்சால் கீரை காம்பு. டீத்தூள் வேஸ்ட்டு, டீத்தூள் வேஸ்ட்டு, வாழைப்பழம், முட்டை தோல் எல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, இதில் போட்டு விட்டுருவோம். லெமன் கூட ஒன்று கிடக்கு, ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் தண்ணி விட்டு போச்சுன்னா நான் கொண்டாந்து 2 நாளாக கொட்டி வச்சுட்டேன். ஆனால் பூச்சி மட்டும் பிடிக்கலை பாருங்க. காத்தோட்டமாக வச்சுட்டேன், பூச்சி பிடிக்கலை. இப்படி கொட்டிடும். 2 நாள் கழிவுங்கிறது
கொஞ்சம் கழனியில் பிடிச்ச தண்ணியில் சோறெல்லாம் இருந்துச்சு, வடிகட்டிட்டு தண்ணியை வந்து ஊற்றி விட்டேன் செடிக்கெல்லாம். இந்த வடிகட்டி இறுத்து வச்ச சோறுங்க. பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வேணான்னு இப்போ தட்டில் போடுறதில்ல, அதெல்லாம் கழனி பானையில் எடுத்து போட்டுருவேன். போட்டு அதை வடிகட்டிட்டு எடுத்து வச்சு இந்த மாதிரி கம்போஸ்ட் பண்ணும்போது போட்டுக்கிடுவேன். ஈரமாகத்தான் இருக்குது, காய வைக்கலைங்க, எல்லாம் மக்கிக்கிடுவாங்க. இதனால் இப்போ கொண்டு வந்த குப்பை இதெல்லாம் கொஞ்சம் புதினாலாம் இருக்குது, எடுத்து வைப்போம் ஊன்றதுக்கு. இப்போ நேற்றுக்கு செஞ்சது இது தனியாக இப்போ வரும்போது எடுத்துகிட்டு வந்து இங்கே வரங்க. முட்டை ஓடு, வெங்காயத்தோல், முருங்கைக்கீரை செஞ்சது எல்லாமே இருக்குங்க. இது கொஞ்சம் காஞ்சாப்பில் இருக்குது, இதை கொஞ்சம் மேலே வச்சுக்கிடலாண்டு சொரக்காய் செஞ்சோம். இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது இதில். சொரக்காய் தோல், உருளைக்கிழங்கு செஞ்ச தோல் எல்லாமே இருக்குது. இதை கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் இதை கழுவியில் போட்டால் கொஞ்சம் கீழே தண்ணி கொஞ்சம் வராது, இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் மழை நேரமாக இருக்குல்ல பாருங்க போட்டுருவோம். இதை பாருங்க தர்பூசணி தோல், மக்கிக்கிடுவாங்க. மண்ணை போட்டு பெசரி வச்சுருக்கேன். உள்ள இது எடுத்து கொட்டிக்கிட்டு காட்டுறேங்க. பாருங்க எல்லாம் போட்டுட்டு ஒரு கையில் வெடியை வச்சுக்கிட்டு எடுக்கிறதுனால எனக்கு இந்த வருங்க இந்த கம்போஸ்ட் மணி எவ்வளோ சரியாக இருக்குது பாருங்கள். இவ்வளவுதான் நம்ம கலந்து போடுறதுனாலவே சீக்கிரம் சரியாயிடும். இது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கூட மண் சேர்த்துக்கிறோம். பாருங்க எப்படி உதிரி உதிரியாக இருக்குது, ஒரு காய்கறி கூட காணும். 2-3 மாதம் ஆச்சு, அப்படியே உள்ளே விட்டுட்டேன், எடுக்கலாம். இங்கே என்ன 2 வாளி போட்டது கூட இருக்குது. நான் கம்போஸும் செஞ்சும் வச்சுருக்கேன், மண்கலவை செஞ்சு வச்சுருக்கேன். மண்கலவை விடியது நான் போட்டேன், வரலை. இப்படி கையில் எடுக்காமல் கீழே வச்சுட்டு புதுசாக முத்தையாக எடுக்கலான்னு பார்த்தேன், அது வரலை. ஸ்டாண்ட் இருந்தால் தான் வரும் அளவுக்கு. கையில் சும்மா தட்டு மேலே வச்சேன், தட்டு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. பாருங்க வச்சுட்டேன்னா இதை இன்னும் 10-15 நாள் சென்று பார்த்தா நம்மளுக்கு தரமான உரம் கருப்பு தங்கமாக கிடச்சிடும். கருப்பு தங்கமாக நம்மளுக்கு கிடச்சிடும். காசுக்கு இந்த ஒரு மிக முடியாது. எப்படி இருக்கு ஒன்றாச்சும் இருக்கு பாருங்க. அப்படி மணலாட்டமே ஆயிடுச்சு. இது கருப்பு தங்கம் நம்மளுக்கு. மோர் இப்போ கூட ரொம்ப தெளிக்க வேணாம், கொஞ்சோன்னு இருக்கிறதுனால கொஞ்சோன்னு தெளிச்சுக்கிறேன். மேலாகல மட்டும், ஏன்னா ஈரப்பதம் இருக்குது, அதனால் இங்கே பாருங்க சும்மா கொஞ்சோன்னு இந்த நுண்ணுயிர்களுக்காண்டி. ரொம்ப வேணாம், இந்த ஈரமே போதும் நம்மளுக்கு. ஒரு வாரத்துக்கு தண்ணி கூட தெளிக்க வேணாம். ஒரு கவரை போட்டு மூடி வெயிலில் தாங்க வச்சுருவேன். வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வச்சுருவேன். கிராமங்கள்லாம் பள்ளம் தோண்டி வைப்பாங்க, வச்சு சாணி குப்பை எல்லாத்தையும் கூட்டி கொண்டு அள்ளி கொண்டு ஒரு இடத்த தேர்ச்சி பண்ணி வச்சுருவாங்க. விவசாய காலத்தில் வண்டி, மாட்டு வண்டி, லாரி இதுகளை வச்சு செய்வாங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான் பள்ளம் நோண்டின மாதிரி தொட்டி, இதில் வச்சு நம்ம கம்போஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியது. இதுதான் தொட்டி தான் இருக்கணும்னு இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு கோணி பை, அரிசி பை இருந்தால் கூட ஓட்டையை போட்டு விட்டு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு மக்கிடும். எதையுமே அதில் முடியுமா இதில் முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணி பார்க்கணும். அப்படிங்க நான் போட்ட கம்போஸ்ட் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். ஏற்கனவே இன்னொருங்க போட்டு வச்சுருக்கேன், இது பாருங்க தெரியுதா. இது போட்டு ஒரு 5 நாள் ஆகுது. அப்படி இப்படி அட்டை போட்டு வச்சுருவேங்க. மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அப்படியே இருந்துக்கிறோம். இந்த இங்கே பாருங்க, இங்கேயும் போட்டு வச்சுருக்கேன்.
இதெல்லாம் நான் கம்போஸு போட்டதுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உதிரியாக தாங்க இருக்கான்ல. ஏன்னா நம்ம வந்து போடுற பக்குவத்தில் போட்டோம்னா பூச்சியும் பிடிக்காது, நாற்றமும் நாராது, இதுவும் பண்ணாதுங்க. தெரியாத பிகினஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி போட்டு செய்யுங்க. புழுவெல்லாம் வராதுங்க. நம்ம காற்று போகாமல் இதை அமைக்கிட்டே கீழே அந்த காற்று போகுதா, நம்ம தூக்கி வச்சுருவோமா, இதிலே நம்மளுக்கு கம்போஸ் சீக்கிரம் ஆயிடும். இந்த மாதிரி தெரியாதவங்கலாம் பார்த்து செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.